ஐயோ அத்தை, ராசத்தி அத்தையை பாரு. அத்தை 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 சைல மயங்கி விழுந்துருச்சா? அத்தை எழுந்திருங்க அத்தை. அத்தை அத்தை ஐயோ அத்தை அத்தை, ராசத்தி அத்தை மயங்கிட்டாங்க. என்ன கண்மணி, நம்ம நினைச்சதை விட அத்தை ரொம்ப பயந்தாங்குழியா இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உன் அளவுக்கு அத்தை தைரியசாலி இல்ல. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வாய்தான், மத்தபடி என்ன மாதிரி தைரியம் எல்லாம் கிடையாது. சரி சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருக்கா போயிருச்சா? போயிடலாம் போடா. அத்தை பாத்து அத்தை, அத்தை எழுந்துருங்க அத்தை. அத்தை எழுந்துருங்க அத்தை, இங்க வாங்க. பாத்து எதுக்கு அத்தை கத்திட்டு இருக்கீங்க? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? உள்ள வச்சு போட்டிட்ட, உள்ள தேளுடி. எவ்வளவு பெரிய தேளு தெரியுமா? நீங்க தனியா இருந்தா இப்படிதான் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்க மன பிராந்தி. ஏய், என்னடி பிராந்தி விஸ்கின்னு என்ன நக்கல் பண்றியா? உள்ள ஏன் கண்ணால நான் தேள பார்த்தேன். நீ என்ன ஏமாத்து பாக்குறியா? ஐயோ அத்தை, என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்குதான் இப்படி பயந்து போறீங்களோ? என் மேல நம்பிக்கை இல்லனா நீயே வந்து பாரு கண்மணி. வா வா வாங்க. கண்மணி சொல்லுங்க, எங்க அத்தை? இங்கதான். ரசத்தி பாரு. எல்லாமே சரியாதான் அத்தை இருக்கு. அத்தை, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. வாங்க, நானே சாப்பாடு போடுறேன். வாங்க வாங்க அத்தை, வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க அத்தை. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அம்மா நடுங்கிட்டு இருக்காங்கப்பா. அண்ணா என்னாச்சு? ஜுரம் அடிக்குது பாரு. ஜுரமா? ஏய், டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. இதோ நான் பண்றேன். குமரா குமரா, ஒரு நிமிஷம் இரு குமரா. இது ஜுரம் தான்ப்பா, ஆனா உடம்புக்கு முடியாம ஒண்ணும் வரல. அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க போல. ஆமா, இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கத்திட்டே இருந்தாங்க. அடியே, அங்க உண்மையாவே இருந்துச்சுடி. ஓ இல்ல அத்தை, உங்களுக்கு தான் தெரியல. இவங்களுக்கு இது பயத்தினால வந்த ஜுரம். இதை எந்த டாக்டர்னாலையும் குணப்படுத்த முடியாது. இதெல்லாம் சாதாரணமா சாமியார் வந்தாலும் குணப்படுத்த முடியாது. இதெல்லாம் மந்திரவாதியினாலதான் முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவரு பயத்துக்கே பயம் காட்டுறவரு. இதுல எல்லாம் அவர் தான் எக்ஸ்பர்ட். யாரு அது? ஸ்ரீ ஜல ஜல ரங்கராஜ கோத்ரி மந்திரவாதி. அழகே, அவர் என்னப்பா பண்ணுவாரு? அப்பா, நான் நேர்ல அவரை வர சொல்றேன். நேர்ல பாத்தீங்கன்னா நீங்களே அவர் மகிமையெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இருங்க, நான் இப்பவே அவரை போன் போட்டு வர சொல்றேன். என்னப்பா? ஹலோ, ஸ்ரீ ஜலஜல ஸ்ரீ ரங்கராஜ கோத்ரி ஐயாங்களா? நான் அழகர் பேசுறேன். அப்பா, என்னம்மா? அம்மா எங்கப்பா? அம்மாக்கு குளிர்ஜுரம் அடிக்குதுமா.
மந்திரவாதி வந்துட்டாரு, மந்திரவாதி வந்துட்டாரு. எல்லாரும் எந்திரிக்க. குமரா கண்மணி வாங்க. வாங்க சுவாமி வாங்க. என்னப்பா தெரியல என்ன ஸ்ரீ என்னம்மா இது? ஜலஜல ஸ்ரீ ரங்கராஜ் கோத்ரி நம்ம வீட்டுக்கு விஜயம் பண்றாரு. வாங்க 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 சாமி. இவங்க தான் இந்த குடும்பத்து ஆளுங்க. சாமி நிக்கிறாரு, அந்த மணக்கட்டையை போடுவோம். உட்காருங்க சாமி உட்காருங்க. சம்பந்தப்பட்டவங்களை கூட்டிட்டு வாங்க. அது பெரியம்மாவை தான் சொல்றாரு. குமரா கண்மணி 2 பேரும் போய் பெரியம்மாவை கூட்டிட்டு வாங்க. அம்மா பார்த்து வாங்கம்மா. போங்க அத்தை. வாங்க பெரியம்மா பயப்படாம முன்னாடி வாங்க பெரியம்மா. முன்னாடி வந்து உட்காருங்கம்மா. பாருங்க உட்காருங்க சொல்றாரு. உட்காருங்க உட்காருங்க. பார்த்து பார்த்து பொறுமையா பார்த்து. பண்றான் இவன்? உருட்டுறான் உருமுறான், ஆனா காரணத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறானே. இந்த வீட்டோட பெரிய பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கு. சாமி எனக்கா? ஆமா. பாக்குறதெல்லாம் சர்ப்பமா தெரியும், நண்டு நட்டுவாக்கலின்னு ஊர்ற மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் சர்ப்பதோஷம். அதுவும் இன்னைக்கு இந்த அம்மாவை நாகம் தீண்டணும்னு விதி இருக்கு. ஐயோ சாமி, நான் செத்து. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? சொல்லுங்க சாமி, பண்ணிடுறோம். இன்னைக்கு ஒரு பொழுது நீங்க கண்ணு அசரக்கூடாது, தூங்காம முழிச்சிருக்கணும். நீங்க எங்க தூங்கினாலும், 1000 பேரை காவலுக்கு வச்சு தூங்கினாலும் பாம்பு உங்களை தீண்டாம விடாது. சாமி, உங்க விழிப்பு தான் ரொம்ப முக்கியம். சாமி, இதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழி எதுவும் கிடையாது. இவங்க தூங்காம இருந்தா இவங்க உயிரை காப்பாத்தலாம்.
பூஜை பண்ணிருக்கேன். இதுக்கு மேல இவங்க உயிரை காக்க உங்க குலதெய்வம் தான் துணையா இருக்கும். சரி, நான் வரேன். ஞாபகம் வச்சுக்கங்க, தூங்காம இருக்கணும். தூங்கிட்டீங்கன்னா நிரந்தரமா தூங்க வேண்டியதுதான். நான் புறப்படுறேன். சரிங்க சாமி. நல்லது சாமி. வா. அத்தை அத்தை அத்தை, என்னத்த நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரி வாங்க, எழுந்திருங்க, ரூமுக்கு போலாம். வாங்க வாங்க அத்தை. அட கண்மணி, வாங்க அத்தை. நான் வரல. வாங்க அத்தை, ரூமுக்கு போலாம். நான் தான் சொல்றேன்ல, வாங்க அத்தை. பயமா இருக்கு. வாங்க அத்தை, போங்க. அத்தை நான் சொல்றத நம்பு கண்மணி. உட்காருங்க அத்தை. அதுவும் இன்னைக்கு இந்த அம்மாவை நாகம் தீண்டணும்னு விதி இருக்கு. அத்தை என்ன ஆச்சு? அத்தை இப்போ என்னதான் அத்தை ஆச்சு? கண்மணி, அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி பாம்பு வருமா? அதையா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம வீடு ஒன்னும் குடிசை வீடு இல்ல பாம்பு வரத்துக்கு. முதல்ல பாம்பு நம்ம வீட்டுக்குள்ள வரணும், அதுக்கப்புறம் உங்க ரூம்குள்ள வரணும். இதெல்லாம் முடியாத காரியம் அத்தை. அதுவும் இல்லாம நாம பார்க்காத மந்திரவாதியா? பாம்பெல்லாம் எதுவும் வராது. பேசாம நீங்க படுத்து தூங்குங்க. படுங்க அத்தை, படுத்து தூங்குங்க. மரகதம்மா, பாம்பு வராதுன்னு நிம்மதியா தூங்குறீங்களா? இப்ப பாம்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. மரகதம்மா, இந்த டம்மி பாம்பு வந்து உங்களை கடிக்க போகுது. நீங்க துடிக்க போறீங்க. பாம்பு பிரியுமா? பாம்பு பிரியுமா? ஐயோ, கீழே வந்துருச்சு. பாம்பு எங்கேயோ போச்சு. இங்கதான் இருக்கு பிரியுமா? இந்த பாருங்க, பாம்பு பிரியுமா? பாம்பு பாம்பு பெரியமா இருக்கு. பாம்பு, ஐயோ பாம்பு வந்துருச்சு. பெரியமா இருக்குள்ள பாம்பு மறந்து என்னாச்சு? அப்பா, பெரியமா இருக்குள்ள பாம்பு. என்னாச்சு? பதறாதீங்க, பதறாதீங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க. அந்த பாம்பை நான் அழிச்சு வெளியே தூக்கி போட்டேன். ஆனா என்ன, பெரியம்மாவை தான் பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிருச்சா? இல்லடா, பாம்பெல்லாம் ஒண்ணு கடிக்கல. ஏன் பெரியம்மா போய் சொல்றீங்க? இந்த பாருங்க, உங்களை தான் பாம்பு கடிச்சத நான் பார்த்தனே. பாருங்க, கடிச்சிருக்கு. ஆனா பெரியம்மா இல்லங்கறாங்க. ஐயோ, மரகதம், உண்மையிலே பாம்பு தான் கடிச்சிருக்கு. ஐயோ, அவ்வளவுதானா? எங்களை விட்டு போயிடுவீங்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. இங்க பாருங்க ராசாத்தி, இந்த விஷம் தலைக்கு ஏறதுக்குள்ள நீ உள்ள போய் கத்தி எடுத்துட்டு வந்துரு. காலை நல்லா கீறி பொளந்து இது உள்ள இருக்க விஷத்தை நம்ம எடுக்கலாம். சீக்கிரமா. என்னடா இது? பெரியம்மா, நீங்க சும்மா இருங்க பெரியம்மா. எங்களுக்கு உங்க உயிர் தான் முக்கியம் பெரியம்மா. ராசாத்தி, நிக்காம போய் கத்தி எடுத்து வாமா. கத்தியெல்லாம் வேண்டாம். முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் வேணா, நானே போய் கத்தி எடுத்து வரேன். நானே டாக்டர் ஃபோன் பண்றேன். ஹலோ டாக்டருங்களா? எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க. வந்துட்டாரு டாக்டர் வந்துட்டாரு. வாங்க டாக்டர். பாருங்க,
இங்க என்ன தேவையில்லாத கூட்டம், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. போங்க, எல்லாரும் போங்க, வெளியே போங்க. நான் பெரியம்மாவை பாத்துக்கிறேன். புரியுதா? போ கண்மணி, நீங்க போங்க. பெரியம்மாவை நான் பாத்துக்கிறேன். என்னது? என்னடா இத பார்த்தா பாம்பு கடிச்ச மாதிரி தெரியலையே, ஏதோ ஊசி குத்துற மாதிரி தெரியுது. பெரியம்மா, இந்த டாக்டர் போட்டிருக்க கண்ணாடிய பார்த்தா இவருக்கு கண்ணு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. பெரியம்மா, ஏன் அப்படி சொல்றேன்னா, போன வாரம் பாம்பு கடிச்சு முனுசாமி செத்தான்ல, ஆமா, அவனுக்கு கூட இந்த டாக்டர் தான் வைத்தியம் பார்த்தாரு. இதே மாதிரிதான் இவருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்ப இவர் இருக்காரு, ஆனா முனுசாமி இல்லையே. அதனால நீங்களே பாத்துக்கங்க. இந்த ஆள் சொல்ற வார்த்தையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. டாக்டர், நீங்க எதுக்கும் எனக்கு ஒரு விஷ முறிவு ஊசி போட்டுங்க. ஒண்ணுமே இல்லாம ஊசி போட்டு என்னமா பிரயோஜனம்? பரவாயில்ல டாக்டர், ஊசி போட்டுருங்க. இவங்களை வச்சு எப்படியாவது மீட்டர் போட்டுற வேண்டியதுதான். சரிங்கம்மா, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். சரிங்கம்மா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எது, எங்க பெரியம்மா தூங்க கூடாத? இன்ஜெக்ஷன் போட்டா தூக்கம் வரதான் செய்யும். அத நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். நீங்க ஊசி போட்டதுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன். டேய், இவ்வளவு நீ பாத்துக்கடா. டாக்டர் நான் பாத்துக்கிறேன்ப்பா. கண்மணி, நீங்க வீட்டுல இருக்க எல்லாரும் போய் தூங்குங்க. நானும் ராசாத்தியும் பெரியம்மா தூங்கிடாம பாத்துக்கிறோம். சரிதானே ரசத்தி? நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ராசாத்தி, நீ போய் நம்ம சாங் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வா போ. கொண்டாமா. பெரியம்மா, பெரியம்மா தூங்காதீங்க பெரியம்மா. டேய், எதுக்குடா இது? நீங்க தூங்காம இருக்கணும்ல பெரியம்மா. அதுக்குதான். என்னது? தூங்காம? அதுக்குதான். ஏய், வேணாம்டா. நீங்களும் வந்துட்டீங்களா? சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. இப்ப நான் சொல்ற பாட்டை பாடிக்கிட்டே நீங்களும் அடிங்க. ஐயோ அம்மா. போங்க போங்க. ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல. கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல, கொஞ்சம் நேரம் கூட ஒத்தாசையா வாழவே இல்ல. ஊரான ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் தீண்டவே இல்ல. உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல, உன்னை உத்து பார்த்த கண்ணு ரெண்டும் தூங்கவே இல்ல. ஐயோ, எனக்கு தூக்கமா வருதே. பாட்டு பாடி என்ன கொல்ல பாக்குறீங்களா? என் குரல் உனக்கு கொலை பண்ற மாதிரி இருக்கா? அப்பா, என்னடா இங்க கொடுங்கப்பா. அம்மாவுக்கு நம்ம பாட்டு பாடுறது பிடிக்கும் போல, அதனால இப்ப நம்ம அடிப்போம். இது இங்க பாருங்க பெரியம்மா, உங்க காது ஜவ்வு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு உங்க உசுறுதான் முக்கியம். இங்க பாருங்க, அதுக்குத்தான் இந்த குத்து. அப்பா போடுங்கப்பா.